மாவட்டத்தில் போதைப் பொருள்களுக்கு எதிரான சிறப்பு வேட்டை நடைபெற்றது. அதில் கஞ்சா விற்பனை செய்த 13 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் குட்கா பொருட்கள் விற்பனை செய்த 14 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 10 கிலோ குட்கா பொருட்கள் இதுவரைக்கும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதுபோல் நேற்றைக்கு புலிவலம் பகுதியில் ஒரு கடையில் குட்கா கைப்பற்றிய பொழுது அவர் கொடுத்த தகவலின் பேரில் நீடாமங்கலத்தை சார்ந்த முனியப்பன் என்பவர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் இருந்து அவர் வீட்டை சோதனையிட்டது 8 பேக் 150 கிலோ கொண்ட குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 சக்கர வாகனம், அதாவது மாருதி ஈக்கோ வண்டி, தென் ஒரு 2 சக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவருக்கு திருவாரூர் மற்றும் பேரளம் பகுதியில் ஆல்ரெடி இந்த மாதிரி வழக்குகள் இருக்கிறது. இவர் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர். கண்டிப்பாக இது போன்ற குட்கா மற்றும் கஞ்சா பொருட்கள் வைத்திருந்தாலும் விற்பனை செய்தாலும் கண்டிப்பாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள். அதுபோல் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா இதுவரை கஞ்சா வழக்குகள் 43 வழக்குகள் போடப்பட்டு 61 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மொத்தம் 18 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் குட்கா வழக்குகள் 150 வழக்குகள் இந்த வருடம் மட்டும் போடப்பட்டுள்ளது. அதில் 165 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 532 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை இந்த போதைப் பொருளை வைத்திருந்த அல்லது கடத்திய ஒரு நபர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டார்.